வணக்கம் நேர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்று கதை நேரம் பகுதியில் நாம் பார்க்க இருக்கும் கதை எழுத்தாளர் பூபதி பெரியசாமி எழுதிய அருமையான கதையை தான் பார்க்க போகிறோம். யார் என்கின்ற தலைப்பில் அவர்கள் எழுதிய அந்த கதையை பார்க்கலாமா? மாலை 5 மணி இருக்கும். முக்கிய வீதிகளின் கடைகள் அனைத்தும் சட்டென அடைக்கப்பட்டன. அங்கும் இங்கும் பதற்றமாய் மக்கள் ஓடிக்கொண்டிருந்தனர். ஏன்பா, என்னாச்சு? ஏன் கடையெல்லாம் அடைக்கிறீங்க? பலரின் கேள்விக்கு விடை கிடைக்காததால் மக்கள் மனமும் கலவரமானது. சற்று நேரத்தில் பேருந்துகள் மீது கல்வீச்சு சம்பவங்களும் ஆரம்பித்தன. இதனால் போக்குவரத்து அறவே நிறுத்தப்பட்டது. ஒரே கலவரமாக இருக்கு. பேருந்தெல்லாம் திடீர்னு நிறுத்திட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியலை. கல் வீசுறதால எந்த பேருந்தும் இயங்கலை. நிலைமை சரியானதும் எப்படியாவது வீட்டுக்கு வந்துடுறேன். நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா. நம்ம குலசாமியை வேண்டிக்கோங்க. எப்படியும் மருத்துவமனைக்கு போயிடுவோம். நல்லபடியாக பிரசவம் நடக்கும். பேருந்து நிலையத்தில் காத்திருந்த பலரது செல்போன்களும் செய்தியை பரிமாறியபடி இருந்தன. நகரின் அனைத்து சாலைகளிலும் போலீஸ் வாகனங்கள் மட்டுமே வலம் வந்து கொண்டிருந்தன. இரவு 7 மணி. 2 காவல்துறை அதிகாரிகளின் தலைமையில் 20 காவலர்கள் அடங்கிய குழு பேருந்து நிலைய வாசலில் திபுதிபுவென வந்திறங்கியது. அதிகாரி காவலர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார். சில நிமிடத்தில் துப்பாக்கி ஏந்திய சில காவலர்கள் பேருந்து நிலைய வாயிலில் கிழிந்து தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கட்சி தலைவரின் டிஜிட்டல் பேனருக்கு பாதுகாப்பு கொடுக்க ஆயத்தமாயினர். பேனர் கிழிக்கப்பட்டதுதான் வன்முறைகளுக்கும் கலவரத்துக்கும் காரணம் என்பது அப்போதுதான் தெரிந்தது. சில நிமிடங்களில் ஊரில் உள்ள அனைத்து ஊடகத்துறையினரும் அப்பகுதியை முற்றுகையிட்டனர். நடக்கும் பரபரப்புகளை காட்சிப்படுத்தி நேரலையாக சுட சுட ஒளிபரப்பிக் கொண்டிருந்தனர். இரவு 8 மணி. அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் குவிய ஆரம்பித்தனர். கட்சியின் அவசர கூட்டம் தொடங்கியது. நம்ம தலைவரோட வளர்ச்சியை பொறுக்க முடியாத எதிர்கட்சிக்காரங்களோட சதி வேலையாக தான் இருக்கும். இப்படியே விட்டோம்னா தலைவரோட உயிருக்கே பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். கட்சி சார்பாக முழு அடைப்பும் உண்ணாவிரத போராட்டமும் உடனே நடத்தணும். நம்ம எது செய்தாலும் மற்ற கட்சிக்காரங்களுக்கு ஒரு பாடமாக அது இருக்கணும். நம்ம சீண்டி பார்க்க ஒருத்தனும் இனி பயப்படணும். கட்சியின் நிர்வாகிகள் அவரவர் தன் கருத்துக்களை தெரிவித்து முடித்தனர். கட்சி தலைவர் பேனர் கிழிக்கப்பட்ட செய்தி சிறிது நேரத்தில் வடிவம் மாறி மாறி தலைவரை கொலை செய்ய முயற்சி என புது வடிவம் பெற்று வாட்ஸ்அப்பில் உலா வந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு கலவரமும் அதிகமானது. பேனரை கிழித்த குற்றவாளியை கண்டுபிடிக்க காவல்துறை ஒரு கோணத்திலும் கட்சிக்காரர்கள் வேறொரு கோணத்திலும் முனைப்பு காட்டினர். இரவு 11 மணி. கலவரத்திற்கு காரணமான குற்றவாளியை கைது செய்ய விசாரணை துவங்கியது. பேருந்து நிலையம் அருகே உணவக வாசலில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகள் அதிகாரிகளால் விரைவாக ஆராயப்பட்டன. சில மணி நேரத்தில் டிஜிட்டல் பேனரை கிழித்த அந்த மர்ம நபர் அடையாளம் காணப்பட்டார். உடனே காவல்துறை பரபரப்பானது. அதிகாலை 3 மணி. கலவரத்தால் பேருந்துகளின் இரைச்சல் ஏதுமின்றி மயான அமைதியாக இருந்தது. பேருந்து நிலையம். கையில் ஒரு படத்தை வைத்துக்கொண்டு அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர் காவலர்கள். அதிகாரிகள் கேமராவில் பதிவாகி இருந்த அந்த மர்ம நபரை நெருங்கினர். பேனரை கிழித்த குற்றவாளி அருகே சென்ற காவலர்கள் பெரும் அதிர்ச்சியில் உறைந்தனர். குளிரில் நடுங்கும் குழந்தையின் பாதுகாப்புக்காக கிழிக்கப்பட்ட அந்த துண்டு பேனர் குழந்தையின் மீது போர்த்தப்பட்டிருந்தது. பரட்டை தலையும் கந்தல் புடவையுமாய் அக்குழந்தையை அரவணைத்தபடி தேடப்பட்ட குற்றவாளி ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். எவ்வளவு அழகான கதை! யார் என்கின்ற தலைப்பில் எழுத்தாளர் பூபதி பெரியசாமி ஐயா அவர்களுடைய அருமையான எழுத்தில் கேட்டு ரசித்தீர்கள். அன்பு நேயர்களே, இது மிகவும் அருமையான ஒரு கதை. சமூக சீர்திருத்தத்தை நமக்கு உணர்த்திய ஒரு கதை அப்படின்னு கூட சொல்லலாம். மிகவும் வித்தியாசமான ஒரு முடிவாகவும் இருந்தது. மீண்டும் இதே போல ஒரு கதை நேரத்தில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேயர் சொந்தங்களே. நன்றி நேயர்களே.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.